ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுகிறவர். எங்களுக்கு சமாதானத்தையும் நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கவும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன்படி வாழ்ந்து காண்பித்து சென்ற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய பாதப்படியிலே அமரும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நெருக்கமான சூழ்நிலையிலும் இக்கட்டான வேலையிலும் ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாவலராக இருந்து வழிநடத்தி வருகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே. எங்களின் சமாதான காரணராக இருந்து நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அந்த சமாதானத்தை குறித்து நாங்கள் பாடும் பொழுது ஆண்டவரே எங்கள் உள்ளம் சமாதானத்தினால் நிறைந்து காணப்படுகிறது. ஆண்டவரே, உடைய சமூகத்திலே அந்த சமாதானத்தை குறித்து நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியத்திலே பலப்பட ஆண்டவர் நீர் உதவி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் ஆண்டவரே, உடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் ஆராயும் பொழுது ஆண்டவரே உடைய தெய்வீக சமாதானம் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் ஆளுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, இந்த ஆராதனை உடைய கரத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கின்றோம். உடைய பிரசன்னத்தினால் நீர் நிறைத்து ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 9வது பாடலை பாடவும். பாமாலை 356வது பாடல். கலிகூறுவோம் கர்த்தர் நம் பட்சமே, தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். கீதங்களும் கீர்த்தனைகளும் 9வது பாடல். Now
அதற்கு கர்த்தர், பயப்படாதே, உனக்கு சமாதானம் என்றார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் இக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிற நாம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய தாழ்மையை நாம் வெளிப்படுத்துவோம். அநேக வேளையிலே நம்மை அறியாமலே அநேக பாவங்களை நாம் செய்து வருகின்றோம். காரணம், இந்த உலக பிரகாரமான வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்மை அடிமையாக்கினவர்களாக நாம் காணப்படுகின்றோம். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் செய்ய வேண்டும். ஆண்டவர் என்னோடு இருந்தால் இந்த பாவங்களை களைந்து விட்டு ஒரு புதிய மனுஷனை என்னுடைய வாழ்க்கையிலே தரித்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஏனென்று சொன்னால், அந்த சிறிய இருதயத்தில் நாம் ஆண்டவருக்கு என்று சொல்லி இடம் கொடுக்காமல் தேவையில்லாத காரியங்களுக்கும் இந்த உலக பிரகாரமான இச்சையான காரியங்களுக்கும் நாம் இடம் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கின்றார், உன்னுடைய சின்ன இருதயத்தை எனக்கு தருவாயா, அதிலே நான் வாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். நாம் யாருக்கு நம்முடைய இருதயத்தை கொடுக்கின்றோம்? ஆண்டவருக்கா அல்லது இந்த உலக பிரகாரமான காரியத்திற்கா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்திலே வாசம் செய்யும் என்று சொல்லி நம் ஆண்டவரை அழைக்கும் பொழுது அவர் அன்போடு நம்மிடத்திலே வரக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார். அவர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் செய்யும் பொழுது தவறான காரியங்களுக்கும் பாவம் நிறைந்த உலகத்திற்கும் ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்து அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கின்றார். நாம் யாவரும் ஆண்டவர் என் உள்ளத்திலே இருக்கிறார், என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் மாற்றி போடுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே,
இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் துக்கப்பட்ட தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அளித்திருக்கிறார். மையாய் மனம் திரும்பி பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசித்த யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து மோசனம் செய்கிறார். ஆகிய கடைசியிலே அவர் நித்திய ஆனத்தில் சேர்த்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாக இருக்கவும் இனி உயிரோடுக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமில் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவையும் அழிச்சிய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமடக்கே எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் மண்ணில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றைய உணவும் எங்களுக்கு செய்வதாக நினைக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னி எங்களை சொல்வதற்கு பேசிக்கொள்ளாமல் தீமையை சுத்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கு குமாரன் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். ஆ
உங்களுக்காய் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 119 161 வசனம் முதல் 176 வசனம் வரை. சங்கீதம் 119 161 வசனம் முதல். பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவுது, உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாயிருப்பதாக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. சகரியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். விதைப்பு சமாதானமுள்ளதாயிருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்தின் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரையும் இஸ்ரவேல் வம்சத்தாரையும் நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை இரட்சிப்பேன். பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபமூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல, இந்நாட்களிலும் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதேயுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யான இன்மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவையெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகும் சந்தோஷமாகும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. அவர் சன்னதி முன் வாரும்
வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய பணிவிடைக்காருக்கு நீதியை தரிப்பியோ. கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரணை எங்கள் இடத்தை சுத்திகரியோ. தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். குறிப்பாக சமாதானத்துக்காக இந்த நாளிலையும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடப் போகிறோம். குறிப்பாக குடும்பங்களிலே சமாதானம் இன்றிருக்கிற மக்களுக்காக நாம் முதலாவது ஜெபிப்போம். இந்த வேளையும் நீங்களும் கூட உங்கள் குடும்பங்களிலே சமாதானமான சூழ்நிலைகள் இல்லை என்றால் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்கள் குடும்பத்துக்காக இல்லை என்றால் உங்கள் குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களுக்காக, உறவினருடைய குடும்பங்களிலே சமாதானம் இல்லை என்றால் அதற்காக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். அநேகருடைய வாழ்விலே பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள் சகிக்க முடியாத அளவுக்கு போய்கொண்டிருக்கிறனாலே குடும்பங்களிலே சமானத்தை இழந்து போயிருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். திருமணமாகி பிரிந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். காரணமின்றி பிரிகிற மக்கள், வீணான பழிகளை சொல்லி பிரிகிற மக்கள், ஒருவர் குறை சொல்லி கொண்டு பிரிகிற மக்கள், அதன் காரணமாக குடும்பங்களிலே தனிமையிலே வாடுகிற பிள்ளைகள், கோர்ட்டுக்கும் காவல்துறையுடைய இடத்துக்கும் போய் காத்து கிடந்து மனதிலே ரணத்தோடு வாழ்கிற பிள்ளைகள், ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம்.
ஐயோ என்னுடைய பிள்ளை பிரிந்து வந்திருக்கிறாளே என்று சொல்லி அனுதினமும் கண்ணீர் வடிக்கிற பெற்றோர், குடிக்கிற பிள்ளைகள் நிமித்தமாக கண்ணீர் வடிக்கிற பெற்றோர், அவருடைய சமானத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம். தகப்பனார் குடிப்பது நிமித்தமாக வேதனைப்படுற பிள்ளைகளுக்காக அவருடைய சமானத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம். குடித்துவிட்டு தினமும் அடிபட்டு கொண்டிருக்கிற மனைவிமாருக்காக ஜெபிப்போம். என்னும் என்னென்ன பிரச்சனை நிமித்தமாக உங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் சமானத்தை இழக்கிற சூழல் இருக்கிறதோ அவைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுவோம். ஆண்டவரே, நீ சமானத்தை கொடுப்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்திரையா, அந்த சமானத்தை இந்த நாளிலும் எங்களுக்கும் தாரும், எங்களுடைய உறவினர்களுக்கு தாரும், பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தாரும் என்று சொல்லுவார். ஏனென்றால் நமது ஆண்டவர் சமாதான பிரபு. அந்த ஆண்டவர் தாம் இந்த குடும்பத்திலே, உங்கள் குடும்பத்திலே கடந்து வர விரும்புகிறார். பிரச்சனைகளையும் பிரிவினைகளையும் போராட்டங்களையும் சண்டைகளையும் அமர்த்தும்படியாக ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலே வாரும் ஆண்டவரே என்று சொல்லுவார். இந்த நாள் கட்டாய நம்முடைய வாழ்விலே ஒரு சமானத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் பணியாற்ற இடத்திலே சமாதானம் இல்லையா? நீங்கள் வேலை பார்க்கிற இடத்திலே மிகுந்த துன்பமாக இருக்கிறதா? போராட்டத்தோடு கூட பணியாற்றி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய சமூகத்தை செபிங்க. ஆண்டவரே, நான் பணிபுற இடத்தில் எனக்கு சமாதானம் வேண்டும் அப்பா. நான் தொழில் செய்கிற இடத்தில் எனக்கு சமாதானம் வேண்டும். நரகம் போன்று காட்சி அளிக்கிற சூழல்கள் மாற வேண்டும் சுவாமி. எனக்கும் ஒரு சமாதானம் உள்ள வாழ்வு வராதா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறேனே ஆண்டவரே. கண்ணீர் வடிக்கிறேனே ஒவ்வொரு நாளும். சமானத்தை தாரும் தாரும் என்று சொல்லி புலம்புகிறேனே. இந்த நாளில் சமானத்தை தரமாட்டீரா என்று சொல்லி யார் யார் ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் இந்த வேளையில் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஜெபியுங்கள். உங்களோடு இணைந்து என்னுடைய ஊழியரும் ஜெபிக்கிறார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். சமாதானத்தை இழந்து கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஜனங்களுக்காக தேவரே ஜெபிக்கிறோம். தேவாதி தேவன் இறங்கி இந்த வேளையிலே ஒரு மாபெரும் சமாதானத்தை நீர் இருதயத்திலே வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு வயதிலே சமாதானத்தை இழந்து கவலை கண்ணீர் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவாதி தேவன் நீர் இந்த வேளையிலே சமாதானத்தை நீர் அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நண்பர்களை பகைத்து தேவரை பெற்றாரை பகைத்து உறவினரை பகைத்து வாழுகிற சிறு பிள்ளைகளுக்கு தேவரே நீ சமாதானத்தின் ஆவியை அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தேவரே தங்களோடு உள்ளவர்களிடத்தில் ஒப்புரவாகி சமாதானத்தின் தேவனுடைய கரத்தை பிடித்தவர்களாக தேவரின் உம்மை அண்டிக் கொள்ள தேவரே நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு ஏற்ற மனநிலையை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். சமாதானத்தை இழந்து தேவரீர் வாழுகிற வாலிபர்களுக்கு ஆண்டவர் இந்த நேரத்தில் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சமாதானத்தை இழந்து தேவரே அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிற ஜனங்களுக்கு தேவர் வாலிபர்களுக்கு நீர் கிருபையாய் இறங்கி ஒரு மாபெரும் விடுதலை இரட்சிப்பை சமாதானத்தை நீர் இருதயத்திலே வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சமாதானத்தை இழந்து கண்ணீரோடு இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளுக்கு தேவரே இந்த நேரத்தில் அற்புதத்தை செய்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்வில் இணைந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவரே குடும்ப வாழ்விலே ஏற்பட்டிருக்கிற சமாதான குலைச்சல்களை மாற்றி தேவரே இந்த வேளையில மாபெரும் சமாதானத்தை நீ குடும்ப வாழ்விலே அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற பிரிவினைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் இறங்கி சமாதானத்தை நீர் அருளி செய்து மகிழ்ச்சியை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். அன்று சீசருடைய மத்தியிலே இடைப்பட்டு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஆசீர்வதித்த கர்த்தர் குடும்பங்களுக்குள்ளாக நடுவே நீர் இடைப்பட்டு உங்களுக்கு சமாதானம் என்று நீர் ஆசீர்வதிக்கும்படியாக
நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவர் வயதான காலங்களிலே இருதயத்திலே சமாதானத்தை இழந்து கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற பெரியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு ஆண்டவர் இருதயத்திலே சமாதானத்தை நீர் அருளி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து செல்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அதே சமாதானத்தை உடைய பிள்ளைகளுக்கு இருதயத்தில் வைத்து மகிழ பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் அருளி செய்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் சமாதானமின்மையினாலே ஏற்படுகிற பலவீனங்கள், குறைவுகள், தேசத்தின் ஜனங்களுக்குள்ளாக ஏற்படுகிற பிரிவினைகள் எல்லாம் மாறும்படியா ஜெபிக்கிறோம். உடைய தேசத்திலே சமாதானத்தின் ஆவியை நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக தேவனுடைய தேசம் வளர்ச்சியடைய, அன்பு ஐக்கியத்தில் பெருக ஆண்டவர் நீர் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். மகிழ்ச்சி பெருகட்டும் அப்பா, சந்தோஷம் பெருகட்டும். தேவனுடைய புத்திரர்கள் என்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நீர் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் என்னுடைய இருதயத்திற்குள்ளாக தேவன் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறவருடைய இருதயத்திற்குள்ளாக நீர் சமாதானத்தை வைத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் ஒரு மன அமைதியை நீர் வைத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆறுதலை நீர் வைத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம், உம்முடைய சமாதானத்தின் கரம் அருமையான பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கிறார். நீ விசுவாசித்தீர்களா? ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய கண்ணீர் யாவற்றையும் பார்க்கிறார். இதனால தம்முடைய சமானத்தை உங்கள் மத்தியில் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவார். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சோதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சோதராய். கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நம்மானந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நம்மானந்திப்போம். தொடர்ந்து நாம் சமானத்துக்காக ஏக்கத்தோடு இருக்கிற ஆப்கானிஸ்தான் மக்களுக்காக ஜெபிப்போமா? ஆப்கானிஸ்தானத்தில் இன்னும் ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படவில்லை. அந்த மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, துன்பத்தோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு கர்த்தர் சமானத்தை கட்டிடும்படியாக மன்றாடுவார். துப்பாக்கியும் தோட்டாவோடும் அலைகிற தீவிரவாத குழுக்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் ஒரு அமைதியை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். அகதிகளாக வெளிநாட்டில் தஞ்சம் புகுந்த மக்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, அவர்கள் மீண்டும் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பத்தக்கதாக ஒரு அமைதியான சூழலை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவர் தாம் இந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்ய வேண்டும். குடும்பங்கள் எல்லாம் பிரிந்து போய் கிடைக்கின்றன. பயந்து பயந்து ஒவ்வொரு ஆங்காங்கே ஓடிவிட்டார்கள். ஆண்டவரே, நீ இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே நீ சொல்லுவோம். தெய்வீக சமாதானம் அந்த தேசத்தின் மீது இறங்கும்படியாக ஜெபிப்போம். குறிப்பாக பயத்தோடும் நடுக்கத்தோடு இருக்கிற பெண் தலைமை நீதிபதிகளுக்காக, மேயர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களெல்லாம் பயத்தோடு இருக்கிறார்கள். அவருடைய உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, கிருபையாய் சமானத்தை கட்டிடும் என்று ஜெபிப்போமா? இப்பொழுது நீங்களும் ஜெபியுங்கள். என்னுடைய ஊழியரோடு இணைந்து ஜெபியுங்கள். சமாதானத்தின் தேவனாகிய எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலும் நாங்கள் இணைந்து உங்களுடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற ஆப்கானிஸ்தான் தேசத்திற்காக உங்களுடைய சமூகத்தில் பாரத்தோடு வருகிறோம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக தகப்பனே,
அந்த நாட்டிலே நடைபெற்று வருகிற ஒவ்வொரு சூழல்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். குறிப்பாக அங்கு வாழ்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்ட சூழலிலே தனி மனிதனுடைய சமாதானமான நிலைமை குலைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் தங்கள் வாழ்வதற்கே வழியில்லை என்று சொல்லி அங்கும் இங்குமாக ஓடி திரிந்து கிடைத்த வாய்ப்புகளில் எப்படியாவது தப்பிக்கலாம் என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் இந்த பூமியிலே சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை உம்முடைய ஒரே குமாரன் மீது அனுப்பி அவரை சமாதான பிரபுவாக எங்கள் மத்தியிலே கடந்து வர செய்து இந்த பூமியிலே வாழும் பொழுது என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி வாக்குரைத்து கடந்து செல்வதற்கு உதவி செய்தீர். இந்த நாளிலும் உடைய அன்பின் பிரசன்னத்தினாலே தூய ஆவியானவருடைய பலத்தினாலே எங்கள் மத்தியிலே அதே சமாதானத்தை பெருகச் செய்து எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆளுகை செய்கின்ற அன்பின் ஆண்டவரே, அருமையான ஆப்கான் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உடைய பொறுப்பாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பிடித்து கொள்கிறோம் தகப்பனே. நிற்கிருபையாக இந்த தேசத்தின் மக்கள் மீது இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. விசேஷமாக சமாதான தாவரணங்களை உருவாக்குகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவர் அந்த தேசம் முழுவதும் அந்த தேசத்தின் எல்கை எங்கிலும் சமாதானத்தை கூறி அறிவிக்கின்ற ஒரு நாட்களை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாள் காலையிலும் விடியும் பொழுது இந்த நாள் எப்படியாக அமையுமோ என்று சொல்லி அச்சத்தோடு கலக்கத்தோடு மனதிலே பலவிதமான போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. விசேஷமாக அங்கே வாழ்ந்து வருகிற பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே மாறி இருக்கிற புதிய அரசாங்கத்தின் மூலமாக பெண்களுடைய வாழ்விற்கு மிகுந்த அச்சுறுத்தல் காணப்பட்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. சமுதாயத்தில் இந்த நாட்களில் உயர்த்தப்பட்டு இருக்கிற பெண்கள் ஒவ்வொருவரும் அஞ்சி கொண்டிருக்கிறார்கள். தங்கள் ஜீவன் தப்புமா தப்பாதா என்று சொல்லி தங்களுடைய ஜீவனுக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. அந்த ஒவ்வொரு சமுதாயத்தில் உயர்த்தப்பட்ட பதவிகள் இருக்கின்ற மக்களுடைய நலனுக்காக பாதுகாப்பாக நாங்கள் நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். நீர் கிருபையாக அவர்களுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அருகாமையில் இருக்கிற ஒவ்வொரு அயல் நாட்டும் அதற்கு இசைந்து இந்த மக்களுடைய சமாதானத்தை நிலைநாட்டுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. புதிதாக ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற அந்த மக்களுடைய மன சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தீவிரவாதத்தினாலே எதையும் சாதிக்கலாம் என்று சொல்லி அவர்கள் வைத்திருக்கிற அந்த தவறான கருத்தை நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் பல இடங்களிலே பலவிதமான தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த நாளிலும் தகப்பனே தாக்குதலின் நிமித்தமாக 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்டவர்கள் தீவிரமாக பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வாழ்வோமா சாவோமா என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி நிதம் தகப்பனே அநேக மக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலைமை மாறுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த பூமியில வந்தீர். இப்பொழுதும் தகப்பனே அருமையான இந்த ஆப்கானிஸ்தான் தேச மக்கள் மத்தியில் இந்த சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற உடன்படிக்கையை கர்த்தர் தீவிரமாய் நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உடைய கிருபையின் கரம் அங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிற நிலைமையிலே அந்த நெருக்கத்திலே தகப்பனே ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களையும் வெளியில் வந்து விற்று அதன் மூலமாக தாங்கள் வாழ வேண்டும் என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் தகப்பனே. தேவரே நீர் கிருபையாக இறங்கும். இந்த மக்களை ஆசீர்வதியும். அவளுடைய கூக்குரலை கேட்டு அவள் மத்தியிலே சமாதானத்தையும் ஒரு நல்ல அரசாட்சியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதற்காய் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் பெரிய சமாதானத்தை கட்டளையிடுவீராக. நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். நீர் அங்கு ஒரு பெரிய விடுதலை கட்டளையிட போற கிருபைக்காக உம்மை நன்றியோடு எண்ணி தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை அங்கே ஆளுகை செய்து எங்களுக்கும் மத்தியிலும் அந்த சமாதானத்தை பெருக செய்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபங்களை கேட்டதினாலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நிச்சயமாகவே ஆப்கானிஸ்தானத்திலையும் கர்த்தர் நல்ல சமாதானத்தை கொடுத்து அங்குள்ள மக்கள் சுகமாய் வாழ கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை நீ கேட்டுக்கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வெள்ளியும் ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கூட கர்த்தருடைய சமாதானம் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் திருமண்டலம் கொடுத்த திருவசனமானது தெய்வீக சமாதானம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு
மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. சங்கீதம் 119 சங்கீதம் 165 வசனம். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திருச்சபையின் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமானது கொலோசையர் 3 வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த வாரத்தில் யார் யாரெல்லாம் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் ஆசிரிக்கிறார்களோ அவள் எல்லாருக்காகவும் இந்த சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அவள் எங்கெங்கிருந்தாலும் பரலோகத்தின் ஆண்டவர் இந்த வேளையிலையும் அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். தெய்வீக ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்கும்படி ஆட்சேபிக்கிறோம். அவருடைய வேண்டல்கள், அவருடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் இந்த வருஷத்தில் நிறைவாக்கி கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். யார் யாரெல்லாம் பல நாட்களாக உங்களுடைய சமூகத்தில் ஜெபித்தும், ஆண்டவரே ஒவ்வொரு வருடமும் நான் ஜெபிக்கிறேனே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். 2 நாள் காத்திருப்பது இதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவவிருட்சம் போல இருக்கும் என்று சொன்னேன். இந்த வருஷம் முதல் பிள்ளைகளுக்கு ஜீவவிருட்சம் போல் இருக்கட்டும் அப்பா. சந்தோஷத்தால் நிரப்பு. இயேசு ரட்சகர் மூலமாய் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆயத்தப்படும் விதமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 222 பாடலை பாடுவோம். பாமாலை 175 பாடல், ஆதியில் இருளை அகற்றி ஒளியை படைத்த நீர். கீதங்களும் கீர்த்தனைகளும் 222 பாடல். Agate
ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஆண்டவரே, நீ என்ன பேச விரும்புகிறோ அதற்கு என் செவி சாய்க்க பலம் தாரும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். கர்த்தருடைய பேரத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டை. ஆண்டவரே, நீ சொல்கிற வார்த்தையை நேசிக்கவும் அதை கடைபிடிக்கவும் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி, என்னோடு பேசும் என்று சொல்லுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உங்கள் வார்த்தையை கேட்பதற்காக இதயத்தை ஆயத்தப்படுத்துகிற சுவாமி, நீர் எங்களோடு இடைபடும் இயேசு ரட்சகர் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நமக்கு சிந்தனை செய்வதற்காக தெரிந்து கொண்ட பகுதி தெய்வீக சமாதானம். அன்று அந்த விமானம் புறப்பட்டது. புறப்படும்போது லிட்டில் பாயை அழைத்து கொண்டு போனது. அது ஒரு கொடூரமான ஒரு காலம். ஜப்பான் நாட்டை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சிக்கலான சூழல். எங்கு பார்த்தாலும் போர் விமானங்கள் பறந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாடும் மற்ற நாடுகளோடு ஐக்கியமாகி பிற நாடுகளை துவேஷம் பண்ணி கொண்டிருக்கிறது. கட்டுப்படுத்த முடியாத சூழலிலே அந்த விமானம் லிட்டில் பாயை கொண்டு போனது. சரியாக ஜப்பானுடைய நாட்டின் மீது அந்த விமானம் பறந்து ஹிரோஷிமா நகரத்துக்கு நேராக சென்று அந்த லிட்டில் பாயை கைவிட்டு விட்டது. அந்த லிட்டில் பாய் ஹிரோஷிமாவில் விழுந்ததுதான் ஒரு மிகப்பெரிய தீ பிளம்பாக 38,000 அடிக்கு மேலாக அந்த தீ பிளம்பு ஒரு பெரிய காளான் போன்று தீயாக பரவினது. ஏறக்குறைய 100 மைலுக்கு மேல் அதனுடைய தாக்கம் இருந்தது. சத்தம் அத்தனையாயிருந்தது. ஒரு இமைப்பொழுதிலே ஏறக்குறைய 1,00,000 பேர் கருகி இறந்து போய்விட்டார்கள். அந்த லிட்டில் பாய் என்று சொல்ற அணுகுண்டு விழுந்த இடத்துக்கு அருகிலே ஒரு பெரிய இரும்பு பாலம் இருந்தது. அந்த இரும்பு பாலம் அப்படியே இரும்பு உருகி ஓடிவிட்டது. அப்படி என்றால் மனிதர்கள் எல்லாம் என்ன நிலைமையில் இருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். அந்த தீ பிளம்பிலே சில நாட்களுக்குள்ளாக ஏறக்குறைய 1,45,000 பேர் தொடர்ந்து மரித்து போய்விட்டார்கள். அநேகர் காயங்கள். அதன் பின்பு பிறந்த குழந்தைகளுக்கு தலை இருக்கும், சரியான கை இருக்காது, கால் இருக்காது. அணு கதிருடைய வீச்சு பயங்கரமாக இருந்தது. அந்த வீச்சிலே 2 வயது ஒரு குழந்தை மாட்டிக்கொண்டது. அதன் பேர் சடாக்கோ சசாக்கி என்று சொல்ற பெயர். இந்த 2 வயது குழந்தையும் அந்த தீக்காயங்களிலே பட்டது. ஆனாலும் உயிர் பிழைத்து கொண்டு வாழ ஆரம்பித்தது. பள்ளிக்கூடம் சென்றது. அதனுடைய நிலைமையை பார்த்தால் அவளோடு படிக்கிற பிள்ளைகளெல்லாம் அவளை பார்த்து பரிதாபமாய் பார்த்தார்கள். அவளை பார்த்து சொன்னார்கள், நீ வெள்ளை கலர் பேப்பரில் 100 கொக்கு மாதிரி செய்து காற்றில் பறக்க விடு, 1000 கொக்குகளை செய்து பறக்க விடு, உனக்கு சுகமாகிவிடும் என்று சொன்னார்கள். பாவம், அந்த சின்ன பிள்ளை ஒவ்வொரு நோட்டா கிழிச்சு சின்ன சின்ன கொக்கு மாதிரி செய்து காற்றில் பறக்க விட்டாள். 1000 கொக்குகள் பறக்க விட்டாள். ஆனால் அவ்வளவு சுகமாகவில்லை.
நாட்களானது. அந்த சசாக்கி பெரிய பிள்ளையானால் இதற்குரிய 12 வயது வந்தது. ஆனால் அந்த ஆட்டம் பாம்புடைய ரேடியேஷனாலே அந்த பிள்ளை பள்ளியில் படிக்கும்போதே மரித்து போய்விட்டாள். அந்த பள்ளியில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரே வேதனை. ஐயோ, சசாக்கி இறந்து விட்டாளே என்று சொல்லி என்ன செய்யணும்னு யோசித்தார்கள். இந்த சின்ன பிள்ளான் சேர்ந்து காசு பிரிச்சாங்க. காசு பிரித்து அந்த ஹிரோஷிமாவிலே கொண்டு போய் ஒரு சிலை ஒன்றை செய்தார்கள். சிலையை செய்து அந்த ஹிரோஷிமாவிலே அந்த ஆட்டம் பாம் விழுந்த இடத்திலே கொண்டு போய் அதை வைத்தார்கள். அதிலே 3 வாசகங்கள் எழுதப்பட்டது. முதல் வாசகம், உலகம் முழுவதும் சமாதானம். இரண்டாவது வாசகம், இதுவே எங்கள் இதயத்தின் கதறல். மூன்றாவது வாசகம், இதுவே எங்கள் வேண்டுதல்கள். உலகம் முழுவதும் சமாதானம், இதுவே எங்கள் இதயத்தின் கதறல், இதுவே எங்கள் வேண்டுதல். சமாதானத்துக்காக ஏங்கி அந்த சிறு பிள்ளைகள் வைத்த அந்த சிற்பமானது இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறது. ஆனால் சில தினத்துக்கு முன்பாக வடகொரியாவும் தென்கொரியாவும் ஏவுகணைகளை ஏவி அவர்கள் தங்களுடைய பலத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நீ கடலுக்குள்ளிருந்து ஏவினால் நான் ஓடும் ட்ரெயினிலிருந்து ஏவுகிறேன் என்று ஏவி காட்டுகிறார்கள். உலகமானது சமானத்தை நோக்கி போகாமல் அழிவை நோக்கி கொண்டே போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நமது ஆண்டவரோ சமானத்தை கொடுப்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். எடுத்து வாசிக்கலாமா? சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும், விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும், திராட்சை செடி தன் கனியை தரும். பூமி தன் பலனை தரும், பூமி தன் பலனை தரும். வானம் தன் பனியை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும். இது ஒரு கிராமிய சூழலிலே, விவசாய சூழலிலே வாழ்ந்த இஸ்ரேல் மக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. விதைப்பு சமாதானமாக இருக்கும். இன்றைக்கு மழை பெஞ்சிருக்குது. உடனே விவசாயி யோசிக்கிறான், ஆகா நல்ல மழை பெய்ய போது நாம் என்ன செய்வோம், நெல்லை கொண்டு போய் அங்கு நாற்றங்காலில் எல்லாவற்றையும் பாய் வைத்து அந்த நெல் வளர்ந்த உடனே 40 நாட்களுக்கு முன்பு அதை எடுத்து கொண்டு போய் எல்லாவற்றையும் நட வேண்டும் என்று ஆயத்தமாகிறான். இன்று மழை பெய்தது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. உடனடியாக உழவு செய்கிறான், அந்த விதையை விதைக்கிறான். ஆனால் சில வேளையிலே இப்படி மழை பெய்த பின்பு தொடர்ந்து மழை பெய்யாமல் அந்த வளர்ந்த நாற்றுகள் எல்லாம் திரும்ப எடுத்து நட முடியாமல் தண்ணீர் இல்லாமல் கருகி போகும்போது அவன் வேதனைப்படுகிறான். ஐயோ, நான் விதைத்ததெல்லாம் வேஸ்டாகி போய்விட்டதே, என் பணமெல்லாம் உழவுக்காக செலவு செய்துவிட்டனே, நான் சேர்த்து வைத்த பணம் இது எல்லாவற்றையும் நான் மோசம் போய்விட்டனே என்று சொல்லி கதறுகிறான். இதை போன்று ஒரு தொழில் செய்தவர்கள் தொழிலில் பணத்தை போட்டுவிட்டு எடுக்க முடியாமல் அனைவர் தவிக்கிறார்கள். ஒரு சேவை செய்தவர்கள் அந்த சேவைக்காக முயற்சி எடுத்துவிட்டு அது ஃபெயிலியர் ஆகும்போது வேதனைப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், விதைப்பு சமாதானம் உள்ள இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் உள்ள வாழ்வை கொடுப்பார். விதைப்பிலும் சமாதானம், திராட்சை செடி கனி கொடுக்கும் போது அதிலும் சமாதானம். ஆகவே நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதற்கு பதிலாக பல மடங்காக நீங்கள் அறுக்கப் போகிறீர்கள். எப்பொழுது? எடுத்து வாசிங்கள். அதே சகரியா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா?
நான் சீயோன் இடத்தில் திரும்பி ம் எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். ஆ எருசலேம் சத்திய நகரம் என்றும் ம் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் எப்பொழுது மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறாரோ அப்பொழுதுதான் சமாதானம். எப்பொழுது ஆண்டவர் தூரம் போகிறாரோ அப்பொழுது சமாதானம் இழந்து போய்விடுகிறோம். இதே போன்று ஒரு மனிதன் புலம்பினான். கிதியோன் என்று சொல்ற இந்த இளைஞன் கலங்கினான். விதைத்து விட்டால் அவைகளை அறுப்பதற்கு அவன் போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்நிய நாட்டில் வருகிற பெலிஸ்தர்கள் எல்லாவற்றையும் அறுத்து கொண்டு போய்விடுவார்கள். ஐயோ, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கோதுமையை விளைவித்தனே, அதை அறுக்க முடியவில்லையே, புலம்பினான். தேசத்து மக்கள் நாம் புலம்பினார்கள். விதைத்தது நான், அறுப்பது இன்னொருவரா, புலம்பினார்கள். ஆகவே அவன் மறைவாக நின்று கொண்டு அறுத்து எல்லாவற்றையும் அவன் தனியாக உட்கார்ந்து கொண்டு அறுத்து கொண்டிருக்கிறான். தேவதன் சொல்லுகிறான், கிதியோனே, கர்த்தர் உங்கூட இருக்கிறாரு, ஏன் பயப்படுறான்னு கேட்கிறான். அவன் சொல்றான், இல்ல இல்ல, கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று கலங்கினான். அதே போன்றுதான் பல வேளைகளிலே ஆண்டவர் நம்மை விட்டு தூரம் போகும்போது நமக்கு சமாதானம் இல்லை, நமக்கு சந்தோஷம் இல்லை. உங்கள் குடும்பங்களிலே ஆண்டவர் இருக்கும்போது ஒரு சந்தோஷம். ஆனால் எப்பொழுது ஆண்டவர் உங்களை விட்டு தூரம் போகிறாரோ அப்பொழுது உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை. பிரச்சனைகள், சண்டைகள், கோபங்கள், எரிச்சல்கள், வைராக்கியங்கள், எதிர்பாராத சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. ஆகவே தான் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்றது, இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்தில் அவர் வாசமாயிருப்பார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு வாசம் பண்ணுவதற்கு அவர் விரும்புகிறார் என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாக நமக்கு சொல்கிறது. எப்பொழுது ஆண்டவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுறாரோ அப்பொழுது என்ன நடக்குமாம்? வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்க கேட்போமா? அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். நம்முடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் வரும்போது ஆண்டவர் நம்மோடு இல்லை. ஆனால் எப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் வருகிறாரோ அப்பொழுது நடக்கிற முதல் காரியம், அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஆமா. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்ககிட்ட வரும்போது உடைய துக்கங்கள், உடைய பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக மாறி போகும். இஸ்ரவேலுடைய தேசத்திலே பட்டணம் இடிந்து கிடக்கிறது, ஆலயம் நொறுக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் கிடக்கிறது. திராட்சை தோட்டத்துக்கு போனால் அங்கு முள்ளெல்லாம் வளர்ந்து கிடக்கிறது. இஸ்ரேல் மக்கள் பார்க்கிறார்கள், ஐயோ, என் திராட்சை தோட்டம் இருந்த இடத்திலே முள்ளெல்லாம் பற்றி கிடக்கிறதே, என் தேவனுடைய ஆலயம் இருந்த இடமே தெரியாமல் போய்விட்டதே, என் தேசத்தினுடைய பட்டணத்தினுடைய சுவர்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு கிடக்கிறதே, என் வீடே காணவில்லை என்று சொல்லி கலங்கும் போது ஆண்டவர் சொல்றாரே, நான் கட்டுவேன். இந்த சகரியன் புஸ்தகம் முதல் வசனத்திலிருந்தே பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார் என்று சொல்லி திரும்ப திரும்ப வருகிறது பாருங்க. 1ஆம் வசனம், சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை உண்டாகி. அதே போன்று 2ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 3ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி, கர்த்தர் சொல்கிறார். அதே போன்று 5ஆம் வசனத்துடைய பாருங்க கடைசியிலே, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 6ஆம் வசனத்துடைய துவக்கத்தை பாருங்க, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். 8ஆம் வசனத்தை பாருங்க, அதே போன்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 9ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியே பார்த்தீங்கன்னா 11, 17, 18, 19, 20, 23 ஆகிய அத்தனை வசனங்களையும் திரும்ப திரும்ப சொல்றார், கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப கர்த்தர் உங்களுக்கு சமானத்தை நிச்சயமாக தருவார். அது ஆண்டவரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். இடிந்து போன உங்கள் வாழ்க்கையை, சமாதானத்தை இழந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கைக்குள்ளே சமாதானத்தை கொடுப்பதற்கு என் தேவனாய கர்த்தர் ஒருவரே முடியும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கை இடிந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களா?
எல்லாவற்றையும் இழந்து போய் சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? உங்களுடைய சொத்துக்கள், சுகங்கள், உங்கள் வியாபாரங்கள், உங்கள் நன்மைகள், மேன்மைகள் எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், இடிந்து போன பட்டணத்தை கட்டி எழுப்பின ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் திரும்ப திரும்ப சொல்கிறார், 27ஆம் வசனத்திலே, சமானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கலங்காதிருங்க. ஒரு முறை ஒரு புயல் பயங்கரமாக அடித்துக் கொண்டது. அது கோஸ்டல் ஏரியாவில் காணப்பட்ட எல்லா சின்ன சின்ன படகுகள் எல்லாவற்றையும் கடலை விட்டு தூக்கி தூர வீசிவிட்டது. அந்த கோஸ்டல் ஏரியாவில் உள்ள வீடுகள் எல்லாம் உடைந்து போய் பரிதாபமாய் காட்சி அளித்தது. அடுத்த நாள் காலை வேளையிலே ஒரு கப்பலுடைய கேப்டன் வருகிறார். அப்பொழுது அந்த கடற்கரை ஓரத்தில் இருந்த ஒரு அதிகாரி கேட்டார், கேப்டன், உங்க கப்பல் என்ன ஆச்சு? இருக்குதா, உடஞ்சி போச்சா அப்படி கேட்டார். அவருக்கு ஒன்றும் தெரியல. கேப்டனுக்கு, நீங்க சொல்றது ஒன்றும் புரியலையே. இல்லை கேப்டன், நேற்று வேகமாக அடித்த புயலினாலே அநேக கப்பல் எல்லாம் சேதமாகிவிட்டதே, உங்களுடைய கப்பல் என்னானது? அவர் சொன்னார், என்னுடைய கப்பல் நேற்று இரவு முழுதும் அது நீர்மூழ்கி கப்பலாக இருந்தால் தண்ணிக்குள்ளே இருந்தது, மிகவும் ஆழத்துக்குள் இருந்தது, ஆகவே புயல் வீசினது எனக்கு தெரியாதே என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே அடங்கியிருக்கும் போது, ஆண்டவருடைய செட்டின் கீழ் அடங்கியிருக்கும் போது, எந்த புயல் வீசினாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கள் வந்தாலும், எத்தனை விதமான அவமானமான சூழல்கள் வந்தாலும், எவ்விதமான இடர்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், அவைகள் ஒன்றும் நம்மை செய்ய முடியாது. காரணம், ஒரு நீர்மூழ்கி கப்பலை போன்று நாம் சேஃப்டியான இடத்தில் இருக்கிறோம். தேவனோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அவைகள் ஒன்றும் செய்வதில்லை. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் சாபமான வாழ்க்கை நான் மாற்றுவேன் என்று சொல்லி வேண்டும். வாசிப்போமா? சகரியா 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 10ஆம் வசனத்திலே அழகாக சொல்றார். வாசிப்போமா? இந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனும் இல்லை, மிருக ஜீவனுடைய வேலையால் பலனும் இல்லை. முதலாவது காரியம் சொல்லப்பட்டது, உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை என்று சொல்றீங்களே, காரணம் என்ன தெரியுமா? இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மனுஷர்கள் வேலை செய்தாலும் சரி, உங்கள் ஆடு மாடுகள் வேலை செய்தாலும் ஒரு பயனும் இல்லை. நோ ரிவார்ட் ஃபார் யுவர் லேபர். உங்களுக்கு ரிவார்டே கிடைக்கல. நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறா, ஆனா ஒன்னுலாம் போயிட்டு. சகரியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாவதில்லை, குடித்தும் பூர்ணமடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் போகவில்லை, நீங்கள் சம்பாதிக்கலாம் பொத்தலான பையிலே போடுவது போல் எல்லாம் போய்விட்டது. நோ ரிவார்டு. கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, ஆனா ஒரு பலனும் இல்லையே. காரணம், நீங்கள் திரளாய் விதைத்தும் ஒன்றுமில்லாமல் போனது. அன்புக்குரியவர்களே, இதை போன்று நீங்கள் இருக்கிறீர்களா? உங்கள் முதலீடெல்லாம் போய்விட்டதா? உங்கள் கடினப்பட்டு உழைத்தும் ஒன்றுமில்லாமல் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுடைய ரிவார்டை தருவதற்கு அவர் வல்லவர். என்னும் அந்த வசனத்தை பாருங்கள். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள். போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கிடையின் நிமித்தம் சமாதானமும் இல்லை. ஆமா, சமாதானம் இல்லை. ஐயா, நீ ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டா, நோ பீஸ், நோ செக்யூரிட்டி, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. சமாதானம் இல்லாத போன காரணம், நீ ஆண்டவரை விட்டு தூரம் போய்விட்டாய். தொடர்ந்து வாசியுங்கள். எல்லா மனுஷரையும் ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்து, எல்லாம் எங்க போனாலும் ஒரே விரோதம். நோ ஃப்ரெண்ட்ஷிப், நோ பார்ட்னர்ஷிப். யாரும் உங்களோட கூட பார்ட்னர்ஷிப்பாக இருக்க முடியல, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க முடியல. காரணம், ஆண்டரை விட்டு நீ தூரம் போயிட்டா எல்லாரும் எதிரிகளாய் காணப்படார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த சூழ்நிலையை
மாற்றுவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணுகிறார். 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா இப்பொழுது? இப்போதோ இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுதோ அடிக்கடி பயன்படுத்தப்படுற வார்த்தை சகரியாவின் தீர்க்கதரிசியாலும் சரி, ஏசாயா தீர்க்கதரிசி எடுத்தாலும் சரி, அடிக்கடி பயன்படுத்தப்படுற இப்பொழுதோ அப்படி என்றால் பழைய வாழ்க்கை மாறி போய்விட்டது. முற்றிலுமாக ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய சூழல், ஒரு புதிய ஆசீர்வாதம், புதிய ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். எப்படி கொடுப்பாராம்? 12ஆம் வசனம் வாசி கேட்கிறீர்களா? விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும். இனி உங்களுடைய விதைப்பெல்லாம் சமாதானம் உள்ளதாயிருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். நீங்கள் நட்ட திராட்சை செடியில கனியை நீங்கள் புசிப்பீர்கள். பூமி தன் பலனை தரும். நீங்கள் பூமியில எவைகளை விதைக்கிறீர்களோ அதற்கு ஆசீர்வாதம் உண்டு. வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுதோ இன்மேல் பட்டு உங்க வாழ்க்கையில நீங்கள் விதைக்கிற காரியத்தை உங்களுக்கு திரும்ப கொடுப்பதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். நீங்கள் விசுவாசிப்பினால் இன்னொரு வசனத்தை கூட வாசி கேளுங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 23 முதல் 25ஆம் வசனத்திலே வரையிலும் ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்கிறார், எந்தெந்த ஆசீர்வாதங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் இழந்து போனார்களோ அவைகள் எல்லாவற்றையும் திரும்ப எப்படியாவது என் பிள்ளை கொடுத்துடணும், பாவம் என் மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி வேதனைப்படுகிறார். உள்ளத்திலே உடைந்து போய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானமுள்ள வாழ்வை கொடுப்பதற்கு எவ்வளவாய் வாஞ்சிக்கிறார் பார்க்கலாமா? 23ஆம் வசனம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, இதுவரையும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய், இனி மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். ஆண்டவர் தக்க காலத்திலே இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை உங்கள் வாழ்க்கையிலே ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். 25ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஐயோ, எல்லா பார்லியும் எல்லா கோதுமையும் இந்த வெட்டுக்கிளி பச்சை புழு எல்லாம் அரிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டே, என் களஞ்சியமெல்லாம் வெறுமையா போச்சு அப்படின்ட்டு கதறியா? நான் உனக்கு திரும்ப தருவேன். நீ வறுமையிலே உடைய வாழ்க்கையை சமாளித்து இழந்து போயிருக்க அல்லவா? எல்லாவற்றையும் இழந்து போனாலே இடிந்து போன அல்லவா? உன் இடிந்து போன வாழ்க்கைக்குள்ளே மீண்டும் சமாளித்தை உருவாக்குவதற்காகவே ஆண்டவர் விரும்புகிறார். ஆமோஸ் இதே சூழலை அழகாக சொல்கிறார். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அழகான ஒரு எதிர்காலத்தை குறித்து அவரும் அழகாக சொல்கிறார். என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே. ஆமோஸ் 9:13. இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, திராட்சை ரசத்தினால கரையெல்லாம் கரைஞ்சு போயிருவான். அத்தனை அளவுக்காக செழுமை என்பது இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அந்த ஆண்டவர் தானே உங்கள் ஆண்டவர். அந்த வாக்குகளை பண்ண ஆண்டவர் தானே உங்கள் ஆண்டவர், உங்களை மீட்ட ஆண்டவர். ஏன் உங்கள் வாழ்க்கையும் அப்படி மாற்றி ஒரு சமாதானம் உள்ளதாக மாற்ற முடியாது? ஆண்டவர் திரும்பவும் சகரியின் புஸ்தகம் 13ஆம் வசனத்திலே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சாபமான வாழ்க்கையை அந்த ஆசீர்வாதம் உள்ளதை மாற்றுவேன். நீ நினைக்கலவா, என்ன சாபம் இல்லையப்பா என் வாழ்க்கையில், இவ்வளவு படிச்சும் ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்க, யார் போட்ட சாபம் தெரியல, இவ்வளவு வேலை பார்த்தும் சம்பளம் கை நிறைய வாங்க முடியலையே, கொஞ்சம் கூலி வாங்குறேனே, என்ன சாபம் தெரியல.
இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியும் எனக்கு ஒரு லக்கி பர்சனாக இல்லையே அப்படின்னு சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்லாரு, வசந்த வாசிக்க கேட்போமா? 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புற ஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஆண்டவர் சொல்லாரு, சாபமாக இருந்தா எல்லாரும் வாயும் ஒன்னதான் சாபம் போடுச்சு. நீ மோசம் போயிட்டான்னு சொல்லி ஊரெல்லாம் பேசிட்டே, உறவினரெல்லாம் பேசிட்டாங்க. ஒண்ணுக்கு உதவ மாட்டான், நீ போக்கிரிமா தலைவா அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் சாபமிட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையை மாற்றுவேன் என்றால் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையை அப்படித்தான் ஆண்டவர் மாற்றினார். அழகாக 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல எப்படி மாற்றினாராம் என்பதை அழகாக சொல்லப்பட்டது. வசனம் வாசிக்க கேட்போமா? 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். அழகாக ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில உபவாசம் எதுக்கு இருப்பாங்க? கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது உட்காருவாங்க. இதே மாதிரிதான் 4ஆம் மாசத்துல இஸ்ரவேல் மக்கள் உபவாசம் இருந்தாங்க. எதுக்கு தெரியுமா? அதுதான் நேபுகாத் நேச்சார் என்னச்சுதான் எருசலேமுக்குள்ள நுழைவதற்கான நாள் அந்த 4ஆம் மாசம். 5ஆம் மாசம் தேவாலயத்தை இடிச்சு போட்டான். திரும்ப வந்து 3 முறை தேவாலயத்தை இடிச்சு ஒண்ணுலாம் ஆக்கிட்டான். 7ஆம் மாசம் கெதலியா என்று சொல்ற மனிதனை கொண்டு போட்டாங்க. 10ஆம் மாசம் எருசலேமை முற்றுகை போட்டு அழிச்சு போட்டாங்க. இதெல்லாம் நினைச்சு உபவாசம் இருந்தாங்க. ஆண்டவர் சொல்லாரு, நீ கண்ணீர் விட்டு என் வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குன்னு உபவாசம் இருந்தா, ஆண்டவர் சொல்லாரு, உன் உபவாச நாட்களை பண்டிகை நாட்களாய் மாற்றுவேன். அது எப்படி? ஆண்டவர் இந்த எல்லா துன்பத்துக்கும் பதிலாக அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு விட்டார். அப்படி உபவாசத்தெல்லாம் இனி உபவாசம் இருக்கின்ற மகனே, நீ பண்டிகை நாள்ல புசித்து குடித்து மகிழ்ச்சியா இருக்கும்படி, சமாதானமே வாழும்படி நான் உதவி செய்வேன் சொல்லி ஆண்டவர் அவளுக்கு உதவி செய்தார். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். என்னோடு சேர்ந்து பாடுறீங்களா? ஒரு அழகான பாடல். இன்று கண்ட எகிப்தினை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. உடைய கசந்த மாறாவான வாழ்க்கையை ஆண்டவர் மதுரமாக மாற்ற விரும்புகிறார். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட ஆண்டவரின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி போடுகிறார். தேவ சமாதானம் இந்த வேளையில் இந்த பாடலை பாடும்போது உங்கள் இதயங்களை அப்படியே நிரப்பப் போகிறது. எல்லாரும் இணைந்து பாடுவோமா? இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாகும் வாழ்க்கை மாறும். கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாயும் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கெம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ விதைத்தால் கெம்பீரமாய் அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை.
சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிறேன், எனக்கு பலம் தாரும். ஆண்டவரே, எனக்கு சத்துவத்தை தாரும், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லுங்க. கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, நாங்கள் சமூகத்தில் வந்திருக்கிற சுவாமி, உடைந்து போன உள்ளத்தோடு வந்திருக்கிறேன். என் வாழ்விலே மிகுந்த கசப்பா, நான் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் எனக்கு எதிராக வருவதனால் உள்ளமெல்லாம் ஆண்டவரே சமானத்தை இழந்து போயிருக்கிறதப்பா. உறவினர்களை இழந்தது நிமித்தமாக உள்ளமெல்லாம் நொறுங்கி போயிருக்கிறதப்பா. நான் கண்ணீரோடு கூட ஒவ்வொரு இரவையும் கழிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய இதயமெல்லாம் சமானத்துக்காக ஏங்கி நிற்கிறது. எனக்கும் சமானத்தை தாரும், எனக்கும் ஒரு நிம்மதியான வாழ்வை தாரும், என் கசப்பான வாழ்வை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி யார் யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறீர்களோ, இப்பொழுது தேவ சமாதானம் உங்களுக்குள்ளே கடந்து வருகிறது. பிரியமானவளே, உங்களைப் போலத்தான் சீஷர்கள் கூட பயந்து போய் மேல் வீட்டலை பூட்டிக் கொண்டு யாருக்கும் தெரியாமல் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள், வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள், கலங்கிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அதை பார்த்தார். வேறு யாரும் பார்க்கவில்லை. உடைஞ்சு போன சீஷர்களை யாரும் பார்க்கவில்லை. 7 நாட்களாக பூட்டிக் கொண்டவர்களை யாரும் பார்க்கவில்லை. இயேசு பார்த்தார். அதே இயேசு உங்களையும் பார்க்கிறார். உங்களுக்கு சமாதானம் தேவை என்பதையும் ஆண்டவர் பார்க்கிறார். சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அந்த ஆண்டவர் இப்பொழுதே உங்கள் வீடுகளுக்குள்ளேயும் கடந்து வருகிறார். உங்களுக்குள்ளேயும் தேவ சமானத்தை கொடுக்க விரும்புகிறார். பிடித்துக் கொள்ளுங்கள். எனக்கு சமானத்தை தாரும் ஆண்டவரே, எனக்கு சமானத்தை தாரும் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே, ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ சமாதானம் நிறைவாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். கசந்து போன வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். சோர்ந்து போனவளை கர்த்தர் பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக நாம் யாவரும் இணைந்து அர்ப்பணிப்பின் பாடலாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 81வது பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை 29வது பாடல். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், இவர்தான், இவர்தான். கீதங்களும் கீர்த்தனைகளும் 81வது பாடல். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் தேவனுக்கென்று நாம் அர்ப்பணிப்போம். Ivadan, Ivadan, Ivadan.
ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஆண்டவர் மிகவும் நல்ல ஆண்டவர், நம்மோடு இருக்கிறார். நம்முடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் பார்க்கிற ஆண்டவர். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உங்களுடைய இதயத்துக்குள்ளாக, உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாக இப்பொழுது கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே தாராளமாய் கேட்கலாம். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவற்றை சொல்லலாம் என்றால் ஆண்டவர் ஒருவரே நம்மை பார்த்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவில்லை, எல்லாரின் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்களுக்கு இளைப்பாறுதல் வேண்டுமானால் இந்த இயேசு ஒருவரே முடியும். அந்த இயேசு ஒருவரே முடியும். மனுஷ இடத்துல நம்முடைய இளைப்பாறுதலை வைத்தால், அவர்கிட்ட போய் தஞ்சம் கேட்டால், அவர்கிட்ட உதவி கேட்டால் ஒன்றும் கிடைக்காது பிரியமானவர்களே. ஆனால் நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஓ தாகமாக இருக்கிறவர்களே, எல்லாரின் இடத்தில் வாருங்கள், பசியாக இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் இலவசமாய் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் வார சாமின்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஜீவனுள்ள தகப்பனே, இந்த வேளையை ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்குறோம்ப்பா. நீ நல்லவர், நீ கிருபை உள்ளவருப்பா. இருதயம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை புறக்கணியாத ஆண்டவர், உள்ளத்தின் வேண்டலுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற தேவன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உலகம் கொடுக்க முடியாத சமானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன தேவன், இந்த ஜெப வேளையை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, கலங்கி போயிருக்கிற கலக்கங்களுக்கு பதிலாக என் தேவனாய கர்த்ததாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொன்ன வண்ணமாக கண்ணீரை துடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. கலக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவதாமே. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம், வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவனே, எத்தனை மருத்துவர்களை பார்த்து எனக்கு சுகமாகவில்லையே என்று சொல்லி திகைக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் நேச கர்த்தாவே, எங்களுடைய நோய்களெல்லாம் சுமந்து கொண்டீர், எங்களுக்கு சமானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உண்மையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறதே. வியாதிகளெல்லாம் நீ சுமந்து கொண்டீர் என்றால், இந்த வேளையிலையும் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறீர்கள். ஒவ்வொருவருடைய வியாதிகளையும் பலவீனங்களையும் என் நேச கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறோம் சாமி. எங்களுக்காக நொறுக்கப்பட்டது உண்மையானால் இப்பொழுது எங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். உடைய காயப்பட்ட கரங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பள்ளிகளெல்லாம் மூடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனாவுடைய தாக்கத்திலிருந்து ஆண்டவர் தாமே எங்களை விடுவித்தருளும்படியாய் மன்றாடுகிறோம். என்னுடைய பிள்ளையுடைய எஜுகேஷன்லாம் ஆண்டவரே மீண்டும் சரியாகத்தக்கதாக ஆண்டவரே வாய்ப்பு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆன்லைன் கிளாஸில் அட்டன் பண்ணுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். செல்போன் இல்லாமல் அட்டன் பண்ண முடியாமல் தவிக்கிற குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக மன்றாடுகிற சாமி. ஆண்டவர் கிருபையாக இறங்கும். ஆண்டவர் மனம் இறங்கி ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக கேரளாவிலே அதிகமான மக்கள் பாதிக்கப்படுறாங்களே சுவாமி. இந்த இந்திய தேசத்தில் 30,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. கர்த்தாவே, நீ மனம் இறங்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க சாமி. இன்னும் என்னென்ன காரியங்களுக்காக மன்றாடுறோம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எப்பொழுது நல்ல வரன் வரும் என்று சொல்லி தவிக்கிற பெற்றோரை பார்க்கிறையா. மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு வழி வாசலை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களை கத்தர் கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா.
திருமணமாகி உடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள், பலவிதமான தேவைகளுக்காக உடைய சமூகத்தில் மன்றாடுகிறவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் பார்த்து இந்த ஜெப வேளையில் அவருடைய குறைகள் எல்லாவற்றையும் என் தேவனாய கர்த்தர் நிறைவாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே, உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய தேவைகளையும் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தர் அறிந்து வெளிப்புறமாக ஆசீர்வதியும் இயேசு இரட்சகர் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தமது திருமுகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையை கடவர். கர்த்தர் தமது திருமுகத்தில் பிரசன்னமாக்கி உங்கள் சமாதானம் கட்டிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்தாயுமாகிய திரியேக தெய்வத்தின் ஆசீர்வாதம் இன்றும் என்றும் உங்கள் அனைவரோடும் நிலைத்திருக்க கடவது. நாம் யாவரும் இணைந்து இந்த ஆராதனை நிறைவு கீதமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 223வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 177வது பாடல், நாதன் வேதம் என்றும் எங்கள் வழிகாட்டும். கீதங்களும் கீர்த்தனைகளும் 223வது பாடலை நாம் பாடுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, என்னுடைய சமானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போறேன்னு சொன்ன ஆண்டவரே, இந்த ஆறிலே பங்கு கொண்ட ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய சமாதானம் நிறைவாய் கிடைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உலகத்திலே மகிழ்ச்சியாய் வாழ அருள் புரிந்தள்ளும் அருள்நாத இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமானத்துடைய சென்று வாருங்கள்.